உங்கள் பேர் என்னங்க? என் பேர் கமூர் நிஷா. தர்சா பள்ளிவாசல் கமூர் நிஷா பேசுகிறேன். நீங்கள் எத்தனை நாளாக இந்த தேமுதிகவில் இருக்கீங்க? நான் மினிமம் ஒரு ஃபுல் ரசிகர். நான் எங்கள் கேப்டன் படம் பார்க்காம எந்த படமும் இல்லை. எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் அம்மா ஹேமலதாவுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு மனசில் நினச்சிருக்கீங்க? அதாவது 21வது வார்டு நத்தரசா பள்ளிவாசல் கொஞ்சம் மக்களுக்காக நம்ம கட்சி நல்லா மேல்மைக்கு வரணும்னா நம்ம கொஞ்சம் ஏதோ பெனிஃபிட் கொடுத்தா தான் மக்களுக்கு நம்மளுக்கு புரிய வைக்கிற மாதிரி நம்மளுக்கு ஓட்டு கிடைக்கும். அது ஒரு மக்களுக்கு நல்லதாக நீங்கள் செய்யுங்க. செஞ்சால் அதில் நம்மளுக்கு பெனிஃபிட் இருக்குது. அப்படி என்ன செய்யணும்னு உங்கள் மனசில் தோணுது? எங்கள் மனசில் நீங்கள் எதை வேணாலும் ஒரு மாதமோ ஏதோ கொடுத்து கூட இது பண்ணலாம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் நல்லா கொடுத்து இது பண்ணிங்கன்னா அடுத்த டீம் நம்ம வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் ஒரு 4 வருஷம் நம்ம ஜெயிக்கணுங்கிறத ஒரு காரணம். இதை கொடுத்தா தான் அந்த மக்களுக்கு இடம் பிடிக்க நம்மளுக்கு வசதியாக இருக்கும். அந்த ஒரு காரணம்தான். இல்லை, இப்போது நீங்கள் இந்த எலெக்ஷன் டயத்தில் போய் நீங்கள் ஓட்டு கேட்க போயிருப்பீங்களா? இப்போ நத்தரசா தர்காவில் இருக்கீங்கங்கிறீங்க. இப்போ எலெக்ஷன் டயத்தில் போய் நீங்கள் உங்கள் ஏரியாவில் போய் ஓட்டு கேட்க போயிருப்பீங்களா? அப்போ மக்களுடைய கருத்துக்கள் என்ன? அதாவது மேடம், மக்கள் கருத்து என்னன்னா, அவங்க ஓட்டு கேட்கும் போது என்ன சொல்கிறாங்க, அந்த கட்சியில் இது தராங்க, உங்கள் கட்சியில் எதுவுமே தரதில்லை, நீங்கள் எப்படிங்க ஓட்டு கேட்குறீங்க, நாங்கள் எப்படி போகிறதுன்னு மக்கள் கேட்குறாங்க. அதுக்காக நாங்கள் என்ன சொல்கிறோம், நீங்கள் மக்களுக்கு நம்மளுக்கு ஒரு தாட்டி ஜெயிக்க கைவிட்டால் தானே நம்ம ஜெயிச்சா உங்களுக்கு சந்தோஷமாக பண்ணுவோன்னு நாங்கள் திருப்பி சொல்கிறோம். அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஏதோ செஞ்சால் தானேங்க நான் உங்களுக்கு தெரியும் அப்படிங்க. அந்த மக்கள் கேட்குறதும் ஒரு வகையில் நியாயமான வார்த்தை தான். மக்களுக்கு நம்ம இடம் கொடுத்தா தான் மக்களுக்கு நம்ம பிடிக்க முடியும். அது கொஞ்சம் நீங்கள் தான் பார்த்து அது முடிவு பண்ணணும். சரி மேடம், இப்போ நீங்கள் இந்த அரசியலில் இந்த அரசியலுக்கு இவ்வளோ எத்தனை வருஷம் இருக்குன்னு நீங்கள் ஒரு கணிச்சு சொல்ல முடியுமா? நான் இதில் ரொம்ப வருஷமாக நான் முக்கியமாக இந்த ரசிகர் எந்த படம் கூட நான் பார்க்காம இல்லாமல் இல்லை. எங்களை கேட்டேன்னா என்னால் அவ்வளோ உசுறு. ஏன்னா அந்த மாதிரி நான் அந்த இதில் தான் நான் ரொம்ப இது பண்ணுவேன். எனக்கு என்னோடய வார்டு 21வது வார்டுக்கு மக்களுக்கு செஞ்சிங்கன்னா கொஞ்சம் பெனிஃபிட் இருக்கும். அரசியலில் நாங்கள் முன்னுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. எங்களுக்காக அது கொஞ்சம் ஏதோ உங்கள் மனசில் என்ன படுதோ நீங்கள் கொடுக்கணும், கொஞ்சம் கொடுங்க. ஏழை மக்கள் எல்லாமே இருக்குது. அந்த இடம் பிடிக்கணும். இப்போ 4 வருஷம் நம்ம ஜெயிக்கணும், நம்ம கட்சி வரணும். அதுதான் எங்களோட எண்ணம், எங்களோட இது. இத்தனை வருஷம் உழைக்கிறதோட இதுதான் நமக்கு ரொம்ப இது. புரியுதுங்களா? இது நீங்கள் கொஞ்சம் நல்ல முடிவாக செய்தி சொன்னீங்கன்னா நாங்கள் மக்கள்கிட்ட சந்தோஷமாக இருந்து அந்த இடத்த கொடுத்து நாங்கள் ஓட்டு கேட்குறது அது நம்ம பண்ணிக்கலாம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மக்கள் எங்களுக்கு தான் போடுவாங்கிறது எனக்கு ஃபுல் நம்பிக்கை இருக்குது. அந்த மக்களுக்கு இடம் பிடிக்க நம்ம மனசில் கொடுக்கணும். தேமுதிக இருக்குங்கிறத மக்களோட மனசில் பதிவாகணும். அதுக்காக தான். ஓகே. இவங்க நத்தரசா தர்காவிலேருந்து நிஷாங்கிறவங்க நம்மளுடைய கேப்டனுடைய கட்சியில் பரம ரசிகர். இவங்க இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி உறுப்பினராக ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ஆதங்கம் கரெக்டானது. அந்த ஆதங்கத்தை நம்ம அம்மா மேடம் இதை நிறைவேற்றுவாங்களா அப்படின்னு ஒரு குறிக்கோளாக இருக்குது எங்களுக்கு. அதனால் இதை மேடம் பார்த்து அவங்களுக்கு அந்த மக்களுக்கு என்ன செய்யணும் ஏது செய்யணுங்கிறத நீங்கள் எடுத்து முடிவு சொல்லுங்கள். வணக்கம்.